அமெரிக்க தமிழ் வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். அடுத்து பாவியர் உலகத்தை அலங்கரிக்க கவித்துளிகள். திருமதி ரம்யா ரவீந்திரன் வழங்கும் கவித்துளிகள் இதோ உங்களுக்காக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய கவித்துளிகள் பகுதியில் நாம் கேட்க இருக்கும் கவிதை கவிஞர் கலாப்ரியா அவர்கள் எழுதியது. அந்தி கருக்களில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் அலைமோதி கரைகிறது. எனக்கதன் கூடும் தெரியும், கொஞ்சம் தெரியும், எனக்கதன் பாஷை தெரியவில்லை. இந்த கவிதை இரண்டு முக்கியமான விஷயங்களை பேசுகிறது. முதலாவது, மனிதனுக்கு இயற்கையின் மொழியை அறிய தெரியவில்லை. அதனால் அவன் இயற்கையோடு இணைந்து வாழாமல் அதை அழித்து வாழ்கிறான். இரண்டாவது, நாம் சில நேரங்களில் யாருக்கோ உதவணும்னு நினைக்கும் போது அந்த உதவியை அவர்களால் பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லை என்றால் அந்த உதவியை நாம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்போது நமக்கு ஒரு கையறு நிலை தோன்றும் அல்லவா? அந்த கையறு நிலையைத்தான் இந்த கவிதை பேசுகிறது. மீண்டும் இன்னொரு கவித்துளிகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷார்லட்டிலிருந்து ரம்யா ரவீந்திரன். நேர்கள், இதுவரை கவித்துளிகள் பாவியர் உலகத்தினூடாக கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்றைய நாளும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி எடுத்தவர் திருமதி ரம்யா ரவீந்திரன். மீண்டும் கவித்துளிகள் நாளைய நாள் பாவியர் உலகத்தினூடாக உங்களை வந்தடையும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன்.